கொடைக்கானல் பெரும்பள்ளம் வனச்சரகத்திற்குட்பட்ட வாழைகிரி அருகே வேலியில் சிக்கிய 2 வயது மானை கொன்று சமைத்து சாப்பிட்ட 6 பேரை வனத்துறையினர் கைது செய்துள்ளனர். விவரங்களுடன் செய்தியாளர் ஜாஃபர் இணைந்திருக்கிறார். ஜாஃபர், என்ன நடந்தது? வனத்துறையினர் இதை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளவிருக்கிறாங்க? நிச்சயமாக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பெரும்பள்ளம் வனச்சரகத்திற்கு உட்பட்ட வாழைகிரி என்ற பகுதியில் ஒரு சிலர் மானை கொன்றதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் வனத்துறையினர் வாழைகிரி பகுதியில் செல்வகுமார் என்பவர் பணிபுரியும் தனியார் தோட்டத்திற்கு சென்று அங்கு சோதனை செய்தபோது மானின் தலை, கால், குடல், தோல் உள்ளிட்டவைகள் மண்ணில் புதைத்து வைத்துள்ளது தெரிய வந்ததை தொடர்ந்து அதனை கைப்பற்றினர். இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் பகுதியில் தீவிர சோதனையில் ஈடுபட்டு இது குறித்து தொடர் விசாரணையை முடுக்கிவிட்டனர். அப்போது நேற்று மாலை வாழைகிரி பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார் மற்றும் கன்னிவாடியைச் சேர்ந்த கண்ணன், காமக்காப்பட்டியைச் சேர்ந்த அஜித், பண்ணைக்காடைச் சேர்ந்த சிவராமன், சித்திரவு பகுதியைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன், மன்னார்குடியைச் சேர்ந்த பிரவீன், கன்னிவாடியைச் சேர்ந்த ராஜேஷ் உள்ளிட்ட 6 நபர்களை பிடித்து தனித்தனியாக விசாரணை செய்யும் போது வாழைகிரி பகுதியில் உள்ள தனியார் தோட்டத்தின் வேலியில் 2 வயதுடைய சாம்பார் மான் சிக்கியுள்ளதாகவும், இதனை பார்த்த இந்த 6 நபர்களுக்கும் மான் கறிக்கு ஆசைப்பட்டு வேலியில் சிக்கியிருந்த மானை மீட்டு அதனை கொன்று அதனை உணவாக உட்கொண்டதாக விசாரணையிலும் தெரிய வந்துள்ளது. இதில் மானின் தோலை உரிக்க பயன்படுத்திய டிராக்டர் மற்றும் இருசக்கர வாகனத்தினையும் வனத்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் இந்த 6 நபர்கள் மீதும் 1872 வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 6 வழக்குகளையும் பதிவு செய்துள்ளனர். மேலும் இவர்களிடமிருந்து மானின் தோல், கால், குடல், தலை உள்ளிட்ட மானின் உடல் பகுதியை மீட்டுள்ளனர். இந்த சம்பவம் வாழைகிரி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த 6 நபர்களும் மது போதையில் மான் கறியை சமைத்து உணவாக தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருவதும் குறிப்பிடத்தக்கது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ஜாஃபர்.